அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கேப் அப் விழுவதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே சொல்லியிருந்தேன். பட் கேப் அப் வந்து விழுகல. ஆனால் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து நல்ல ஒரு பை சைடு மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தது. ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஹாப் பார்த்தீங்கன்னா மறுபடியுமே பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான், ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் தான் பார்த்தீங்கன்னா ஸோ இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட எதுவுமே அதாவது பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் தான். ஒரு 100-120 பாயிண்ட்ஸ் மேலே போயிட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரிட்டர்ன் ஆயிருக்கு. ஸோ இருக்கட்டும். ஸோ நிஃப்டியோட நம்ம கேண்டில்ஸை பார்த்தீங்கனாலே ஒரு 2 கேண்டில் கண்டினியூவாக வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, நல்ல ஒரு ஹை எடுத்ததுக்கு அப்புறம். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், ஸோ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு 270 பாயிண்ட்ஸ் பக்கம் இறங்கியிருக்கு. 270 பாயிண்ட்ஸுங்கிறது கம்மி தான். ஸோ இருந்தாலுமே தொடர்ந்து ஒரு 2 கேண்டில் வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இது வந்து நாளைக்கு வந்து இறங்குமான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம டேட்டாஸ் எப்படி கொடுத்துருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50, அப்புறம் பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் இந்த நாலுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா டேட்டாஸ் வந்து கொடுத்துருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி வந்து ஈக்குவலாக இருக்கு. ஸோ நிஃப்டி 50 சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிறாங்க, கால் ஆப்ஷனை செல் பண்ணியிருக்காங்க. பட் ஹெவியாக வந்து எதுவுமே நடக்கலை. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு ஹெவியாக நடந்திருக்கிறப்போ ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சைட்வேஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு செல்லிங் சைடு ஹெவியாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சைட்வேஸ் வந்து எதிர்பார்க்கலாம் எக்ஸ்பைரியில். பட் அந்த மாதிரி ஹெவியான இது கிடையாது. ஆனால் புட் ஆப்ஷனை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து பை பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நாளைக்கு வந்து ஒரு வாலட்டல் இல்லைன்னா ஒரு ஒன் சைடு மார்க்கெட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு. ஓகே, என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3005 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. அதில் 1842 வந்து அட்வான்ஸ், டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1074, அன்சேஞ்ச் வந்து 89. 52 வீக் ஹைல பார்த்தீங்கன்னா 67 ஸ்டாக்ஸும், 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா 19 ஸ்டாக்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட ஹைல 67 ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக இருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் அப்பர் சர்க்கிள் 175, நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் இன் லோயர் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 54 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த என்எஸ்சி டேட்டா, ஸ்டாக் க்ளோஸ் டேட்டாலாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பை சைடு தான் இருக்கு. ஏன்னா டிக்ளைன்ஸை கம்பேர் பண்ணுறத விட அட்வான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1842. பட் ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் ஏறி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாலட்டைல் தான். தொடர்ந்து வந்து ஒரு பெரிய ஒரு பை சைடோ செல் சைடு க்ளோசிங் எல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ செக்டார் வைஸ் பார்க்கலாம். ஸோ செக்டார் வைஸ்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய மூவ்மெண்ட் இல்லை இன்னைக்கு. ஸோ ஐடி செக்டார் மட்டும் நல்ல ஒரு செல் சைடு க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. கிட்டத்தட்ட -1.30% வந்து ஐடி செக்டார் வந்து க்ளோஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ மற்றபடி எஃப்எம்சிஜி, பேங்க் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் கிடையாது. லாஸ்ட் டைம்ல தான் கொஞ்சம் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் மாதிரி க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ செக்டார் வைஸ் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு செல் சைட் கன்ஃபர்மேஷன் தான் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ். ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸில் 10 ஸ்டாக்ஸில் எத்தனை ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் க்ளோசிங். ஒரு ஃபின் நிஃப்டியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மட்டும்தான் ஒரு 12.30 பாயிண்ட்ஸ் வந்து 1.85% வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பாசிட்டிவ் க்ளோசிங் மாதிரி தெரியும். ஆனால் 0.21, 0.3 எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ மற்றபடி ரிலையன்ஸ் 15 பாயிண்ட் மைனஸ், மாருதி, ஸோ எம்என்டம், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 42-30 பாயிண்ட் பக்கம் டவுன் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போதைக்கு வந்து செல் சைடு க்ளோசிங் தான். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் நமக்கு வந்து செல் சைடு க்ளோசிங்ல இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு பாசிட்டிவ் சைடு க்ளோசிங் கிடையாது, எல்லாமே வந்து ஒரு செல் சைடு க்ளோசிங் தான். ஓகே, ஸோ நாளைக்கு வந்து எந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு? இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சேனல்ல தான் டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சேனல் பிரேக் அவுட் வந்து நடக்கல. ஸோ 55,698 தான். 55,698க்கும் 54,438க்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த 55,698க்கு கீழே தான் இப்போதைக்கு வந்து கேண்டில்ஸ் க்ளோசிங் வந்து இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனாலும் ஒரு கேப் டவுன் விழுந்தாலும் ஸோ கண்டினியூஸா ஒரு 300-400 பாயிண்ட்ஸ் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஸோ நம்ம தாராளமாக வந்து ஒரு செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி மட்டும் கிடையாது, பேங்க் எக்ஸ் மட்டும் கிடையாது, நிஃப்டி அண்ட் சென்செக்ஸுக்குமே அதே மாதிரி தான். ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் வச்சது அப்படின்னா ஸோ தாராளமாக வந்து நம்ம செல் சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம் பேப்பர் ட்ரேடிங்காக. சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் வச்சது, இப்போ பேங்க் நிஃப்டி எல்லாம் இன்னைக்கு க்ளோஸ் வந்து 55,420 இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ நம்ம இன்னைக்கோட ஹையை தான் ரெசிஸ்டன்ஸாக வந்து எடுத்துக்கணும். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு காலையில் பேங்க் நிஃப்டி எல்லாம் வந்து 55,000
500 வந்து ஓப்பனிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்க வந்தா செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 55,698, அதாவது இன்னைக்கோட ஹை வந்தா ஸோ நம்ம வந்து செல்லிங் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மறுபடியும் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நாளைக்கு அதிகபட்சமா பார்த்தீங்கன்னா க்ளோஸுக்கு கீழே தான் ஓப்பன் ஆகும், ஒரு ஒன் சைடு மார்க்கெட் தான் பாசிபிலிட்டிஸ். ஸோ அதோட டார்கெட் கண்டினியூஸா பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து எல்லாத்துலயுமே இருக்கு. ஓகே, ஃபின் நிஃப்டி மட்டும்தான் இப்போதைக்கு வந்து ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஃபின் நிஃப்டியோட ஹையே இதுதான். ஸோ இதுவுமே சேனலுக்கு கீழே தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன ஒன்று அப்படின்னா ஓப்பன் அண்ட் லோ வந்து சேமா கிட்டத்தட்ட கொஞ்சம் சேமா இருந்திருக்கு, அதை பேஸ் பண்ணி நல்லா மேலே போயிருக்கு. இருந்தாலுமே செகண்ட் ஹாஃப்ல ஒரு செல்லிங் கொண்டு வந்துட்டாங்க உள்ளார. ஸோ க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் ஃபின் நிஃப்டி அண்ட் மிட் கேப் நிஃப்டியுமே பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்துருக்கு. ஸோ ஓவராலா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு செல்லிங் கண்டிஷன், ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்ல ஒரு செல்லிங் கண்டிஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆகும், சப்போஸ் க்ளோஸுக்கு மேலே ஓப்பன் ஆனா ஒரு செகண்ட் ஹாஃப்ல செல்லிங் கண்டிஷன் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நாளைக்கு வந்து இருக்கு டெக்னிக்கல்ஸை பேஸ் பண்ணி. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி நிஃப்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்ட்ராங் செல்லில் தான் இப்போதைக்கு ஒரு 115 பாயிண்ட்ஸ் டவுன் சைடில் இருக்கு. ஸோ நாஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 358 பாயிண்ட்ஸ் வந்து டவுன் சைடில் இருக்கு. யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஸோ அதோட வேரியேஷன் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் செல்லிங்ல தான் இருக்கு. இந்த மாதிரி செல்லிங் ஆகிறப்ப மேபி மார்க்கெட் வந்து மேலே வந்துடும். ஸோ பார்க்கலாம். மற்றபடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர்ல தான் க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம ஒரு கேப் டவுன் விழுகுமான்னு தெரியல, ஒரு க்ளோஸுக்கு கீழே ஓப்பன் ஆனால் நம்ம செல்லிங் சைடு வந்து போகலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா நாளைக்கான இந்தியன் மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில். ஸோ க்ரூட் ஆயில் மார்னிங்ல நான் என்ன மாதிரி அப்டேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இந்த இடம், அதாவது 5367க்கு மேலே போச்சு அப்படின்னா ஸோ தாராளமாக வந்து ஒரு பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த இடம் வந்தால் செல்லிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பனே கிட்டத்தட்ட அதுக்கு கீழே தான் ஓப்பன் எடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் ஓப்பன் எடுத்து ஸோ கண்டினியூஸாக 5388 இருந்து கிட்டத்தட்ட 5273 வரைக்கும் வந்திருக்கு. இப்போ வந்து எந்த இடத்துல வந்தால் பையிங் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 5252 வந்தால் ஸோ நம்ம வந்து பையிங் வந்து ட்ரை பண்ணலாம் பேப்பர் ட்ரேடிங்க்கு. ஸோ இந்த இடம் வந்தால் 215 மினிட்ஸ் கேண்டல் கிரீன் கலர் கேண்டல் போட்டதுக்கு அப்புறம் பை சைடு வந்து பாசிபிள். ஸோ அதோட டார்கெட் வந்து அகைன் வந்து இந்த 5318 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ க்ரூட் ஆயில் எல்லாம் எடுத்தோன்னா ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹண்ட் இருக்கும். இப்போ நான் சொல்றேன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம ஒரு ட்ரேட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் ட்ரேட் இந்த இடத்துல எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரை பண்ணணும். ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஆச்சு ஸ்டாப் லாஸ் போட்டால் தான் நம்ம க்ரூட் ஆயில் எந்த செக்மெண்ட்டாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் மஸ்ட். ஸ்டாப் லாஸ் இல்லாம நம்ம ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா சீக்கிரமா பணம் வந்து லூஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு அது ஹிட் ஆனதுக்கு அதுக்கப்புறம் பொறுமையை யோசனை பண்ணி இன்னொரு ட்ரேட் எடுங்க. நீங்க ஒரு ட்ரேடே எடுத்துட்டு கடைசி வரைக்கும் கீழே வந்துட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், லாசஸ் நிறைய தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரேடிங்கோட ரூல்ஸ் அதான். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரேட் எடுக்கிறப்பே ஸ்டாப் லாஸ் போட்டுருணும். எம்சிஎக்ஸ் எல்லாம் சொல்லவே தேவையில்லை. இப்போ ஈவினிங்ல ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்குற வாலட்டிலிட்டிகள்லாம் நம்மளால தாக்கு பிடிக்கவே முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டாப் லாஸ்ங்கிறது மஸ்ட். ஓகே, இப்போ செல்லிங் எங்க எடுக்கிறாங்கன்னா 5318 அகைன் வந்தா தாராளமா அங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து செல்லிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ சப்போர்ட் வந்து 5252, ரெசிஸ்டன்ஸ் வந்து 5318 ஈவினிங்கோட க்ரூட் ஆயில் லெவல்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் நினைச்ச மாதிரி ஒரு கேப் டவுன், அப்புறம் பார்த்தீங்கன்னா டார்கெட் வந்து 276.7. ஸோ இப்போதைக்கு பை தான் பாசிபிள். அது வந்து இன்னைக்கு ஹை 282 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ செல்லிங் வந்து வேணாம், பையிங் வந்து 282.7 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸ்ல வந்து இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நாளைக்கு வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட ப்ரெடிக்ஷன் படி ஒரு டவுன், அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் கீழே ஓப்பன் ஆனால் செல்லிங் பாசிபிள். நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.